காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில் இந்த பாடலை கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி பாடலாம். காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தர் உன்னோடு இருக்கின்றார். உன்னை பெயர் சொல்லி அழைத்திடும் கர்த்தர் உன்னை கடைசி வரை நடத்தி செல்வார். உன் காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தர் உன்னோடு இருக்கின்றார். உன்னை பெயர் சொல்லி அழைக்கும் கர்த்தர் உன்னை கடைசி வரை நடத்தி செல்வார். உன் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். உன் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். உன் கண்ணீரை துடைத்திடும் கர்த்தர் உனக்குள் வசிக்கின்றார். உன் கண்ணீரை துடைத்திடும் கர்த்தர் உனக்குள் வசிக்கின்றார். உன்னை தமக்கென்று பிரித்தெடுத்து தம் மகிமையால் சேர்த்திடுவார். உன்னை தமக்கென்று பிரித்தெடுத்து தம் மகிமையால் நிரப்பிடுவார். உன் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். உன் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். உன் நினைவு அவர் நினைவு அல்ல, மேலானதை செய்வார். உன் நினைவு அவர் நினைவு அல்ல, மேலானதை செய்வார். உன்னை உடைத்து உருவாக்கும் குயவனவர் உன்னை சிறப்பாய் வணைந்திடுவார். உன்னை உடைத்து உருவாக்கும் குயவனவர் உன்னை சிறப்பாய் வணைந்திடுவார். உன் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். உன் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். உன் காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தர் உன்னோடு இருக்கின்றார். உன்னை பெயர் சொல்லி அழைக்கும் கர்த்தர் உன்னை கடைசி வரை நடத்திடுவார். உன் காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தர் உன்னோடு இருக்கின்றார். உன்னை பெயர் சொல்லி அழைக்கும் கர்த்தர் உன்னை கடைசி வரை நடத்தி செல்வார். பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த நாளில் கூட நம்மை அழைத்தவர் ஆண்டவராகிய தேவனாய் இருக்கும்போது நாம் நிச்சயமாய் கலங்க வேண்டிய அவசியமில்லை. நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் வாய்க்க பண்ண அவர் போதுமானவராய் இருக்கிறார். இன்றைய தினத்திலே நம்ம ஆண்டுடைய வசனத்தை நம்ம தியானிக்க போகிறோம். நம்ம தியானிக்கும்படியாக எடுக்கப்பட்ட வேத வசனம் ரோமர்களின் நிருபத்திலே 8ஆம் அதிகாரத்தின் 28ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய ஊழிய பணிகளை நிறைவேற்றுவதற்கு இன்றைக்கு மனுஷர்கள் ஆண்டவருக்கு அவசியமாக காணப்படுகிறது. ஆண்டவர் எல்லாரையும் ஆண்டவர் அந்த பணியை செய்வதற்கு அழைக்க மாட்டார். ஆனால் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் ஒவ்வொரு பொறுப்புகளை அவருடைய அழைப்பிற்காக வைத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். இந்த நாளில் கூட ஆண்டவருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்றால் எல்லாரும்
அழைக்கப்பட்டவர்களாய் ஆண்டுடைய சமூகத்திலே காணப்படுகிறோம். ஆண்டுடைய பெரிதான அந்த அழைப்பை நம்ம யாரும் நிராகரிக்கவே முடியாது. எப்படி நம்முடைய சரீரத்தில் ஒவ்வொரு அவயவங்களையும் ஆண்டவர் உருவாக்கி வைத்திருக்கிறாரோ, அந்த ஒவ்வொரு அவயவங்களுக்கும் ஒவ்வொரு பொறுப்புகளை ஆண்டவர் வைத்திருக்கிறாரோ, அதே போல நம்ம எல்லாரையும் ஆண்டவர் அவருடைய சரீரத்தின் அவயவங்களாக கர்த்தர் பார்க்கிறவராக இருக்கிறார். அந்த அழைப்பை நம்ம ஒருபோதும் நம்ம மறந்து விடக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில் ஒருவேளை நம்ம ஸ்தோத்திரம் எப்படிப்பட்ட நிலைமையில் வேண்டும் என்றாலும் காணப்படலாம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒவ்வொரு பொறுப்புகளை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் வைத்திருக்கிறார். ஊர் என்ற தேசத்திலே நம்ம வேதத்தில் பார்க்கும்போது ஆபிரகாம் என்ற ஒரு மனுஷனை அங்கே பார்க்க முடியும். அவனை குறித்து ஆண்டவர் எப்படி அவருடைய வாழ்க்கையிலே தேவன் அவரை அழைத்தார் என்றால், அவருடைய வீட்டை விட்டு, அவருடைய உறவினர்களை விட்டு, அவருடைய சொந்த பந்தங்களை விட்டு, சொல்லப்போனால் அவருடைய சொந்த நாட்டையே விட்டு அந்த ஆபிரகாமை ஆண்டவர் வெளியேறும்படியாக ஆண்டவர் அழைத்தார். நான் காண்பிக்கும் தேசத்திற்கு நீ போ என்று சொல்லி ஆண்டவர் அவரை அழைத்தார். ஆனால் ஆபிரகாம் எதையுமே பார்க்கவில்லை. அவருடைய எதிர்காலத்தை குறித்தோ அவருடைய திட்டங்களை, சொந்த திட்டங்களை குறித்து அவர் ஒருபோதும் அவர் கலங்கவே இல்லை. ஆண்டவருடைய திட்டம் தன்னுடைய வாழ்க்கையில் என்ன என்று சொல்லி அவர் பார்த்து ஆண்டவருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்ததை நம்ம பார்க்க முடிகின்றது. அப்படி கீழ்ப்படிந்து அவர் சென்றபோது ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையில் நிறைய தரிசனங்களை ஆண்டவர் கொடுத்தார். ஆமீன், ஸ்தோத்திரம். உன்னை கொண்டு இந்த பூமி ஆசீர்வதிக்கப்படும், உன்னுடைய சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி வாக்குத்தத்தம் சொன்னார். இந்த பூமியின் வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். ஆமீன். கடற்கரை மணலை போல உன்னுடைய சந்ததி பெருகி இருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் கொடுத்தார். அது வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு சற்று கால தாமதம் ஆனது. ஆனாலும் அது நிறைவேறாமல் போனதே இல்லை. ஆண்டவருடைய வார்த்தை ஒருபோதும் நிறைவேறாமல் ஆண்டவர் தரையில் விடவே மாட்டார். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் வைத்திருக்கிறதான தரிசனங்களையும் திட்டங்களையும் ஆண்டவர் நிறைவேற்றுவதற்கு ஆமீன், ஸ்தோத்திரம், அவரால் எப்போது வேண்டுமென்றாலும் அவர் நினைத்தால் ஒரு நிமிஷம் போதும். ஆமீன், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதான சூழ்நிலைகளை மாற்றுவதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் அவருடைய சித்தத்திற்கு, அவருடைய திட்டத்திற்கு பரிபூர்ணமாய் நம்ம ஒப்புக் கொடுக்க நம்ம கற்றுக்கொள்ளும் போது நிச்சயமாய் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம உயர்த்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஒருவேளை இந்த ஆபிரகாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு அவர் கீழ்ப்படியாமல், ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் தன்னுடைய சொந்த தேசத்தை விட்டு அவர் கடந்து செல்லாமல் போயிருந்தால் ஆண்டவர் ஆபிரகாம் அப்படியே விட்டிருக்கலாம். அவரை குறித்து நாம் இந்த வேதத்தில் படித்திருக்க முடியாது. ஆனால் அன்றைக்கு அவர் கீழ்ப்படிந்ததன் நிமித்தமாக அவருடைய வம்சங்களை கர்த்தர் ஆசீர்வதித்தார். 9 தலைமுறைகளுக்கு பிற்பாடு நோவா என்ற ஒரு மனுஷனை நம்ம பார்க்க முடிகின்றது. நோவாவை குறித்து வாசிக்கும் போது ஆண்டவர் இந்த பூமியின் வம்சங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு போயிற்று. ஆனால் கர்த்தர் அந்த நோவாவை மாத்திரம் அவர் பாதுகாத்தார். அவனுடைய பிள்ளைகள், அவனுடைய குடும்பங்கள் மாத்திரம் அந்த பேழையிலே பாதுகாக்கப்பட்டதை நம்ம பார்க்க முடிகின்றது. ஏனென்றால் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருந்தார், உன்னுடைய வம்சத்தின் மூலமாக தான் இந்த பூமி எல்லாம் நிரம்பி இருக்கும் என்று சொல்லி. அதுபோல ஆண்டவர் அந்த வாக்குத்தத்தத்தை அவர் நிறைவேற்ற அவர் உண்மையுள்ளவராய் இருந்தார். நாம் ஆண்டவருக்கு செவி கொடுக்கும் போது ஆண்டவரும் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் வைத்திருக்கிறதான திட்டங்களை அவர் நிச்சயமாய் நிறைவேற்ற அவர் போதுமானவராய் இருக்கிறார். அதே போல ஆண்டவர் சொன்னார், உன்னுடைய வம்சத்தில் வருகிறதான இந்த யாக்கோபுடைய வம்சம், இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த பூமியிலே எகிப்திலே அவர்கள் 400 வருடங்கள் அடிமைகளாக அவர்கள் காணப்படுவார்கள். அவர்கள் 400 வருடங்கள் அந்த இடத்திலே அடிமைகளாக காணப்பட வேண்டும் என்பது ஆண்டவருடைய திட்டமாய் காணப்பட்டது. ஆனால் மாறாக நம்ம வாசிக்கும் போது, யாத்திராகமம் புஸ்தகத்தில் நீங்கள் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் 430 வருஷம் அந்த அடிமைத்தனத்திலே அவர்கள் காணப்பட்டதை, எகிப்திலே காணப்பட்டதை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் தெரியுமா? ஆண்டவர் ஒரு திட்டத்தை மோசேயினுடைய வாழ்க்கையிலே தலைவனாக அவருக்கு வைத்திருந்தார். என்ன திட்டம் என்றால், இந்த இஸ்ரவேல் ஜனங்களை மோசேயை கொண்டு ஆண்டவர் வழிநடத்தி இந்த இஸ்ரவேலை மீட்டெடுக்க வேண்டும், எகிப்திலிருந்து கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் திட்டங்களை வைத்திருந்தார். ஆனால் பாருங்க, இந்த மோசே 40 வயதில் இருக்கும்போது அவருடைய வாழ்க்கையில் அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, மோசே தன்னுடைய 40 வயதில் அவர் எகிப்தினுடைய சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும் வல்லமை உள்ளவனாக இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வல்லவனாக இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் பாருங்க, அவனுடைய வாழ்க்கையில் அந்த 40 வயதில் அவர் ஸ்தோத்திரம் ஆண்டவருடைய அழைப்பை பெற்றாலும் ஆண்டவருடைய அழைப்புக்கு அவர் பரிபூரணமான நிலைமையிலே, ஆண்டவர் எதிர்பார்த்த நிலைமையிலே அவர் காணப்படவில்லை.
அவர் என்ன செய்தார் தெரியுமா? 40 வயதிலே தன்னுடைய சொந்த இஸ்ரவேல் ஜனங்களிலே ஒரு வாலிபன் அநியாயமாய் நடத்தப்படுகிறதை கண்டான். இந்த அநியாயமாய் நடத்தப்படுகிற இந்த காரியத்தை மோசே கண்டபோது அவனுடைய மனதிற்கு அது விசனமாய் காணப்பட்டது. அவன் என்ன செய்தார் தெரியுமா? அந்த வாலிபனை காப்பாற்றும்படியாக அந்த வாலிபனுக்கு எதிராக அநியாயம் செய்த அந்த எகிப்திய வாலிபனை அவர் கொன்று போட்டார் என்று சொல்லி வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்கள் தன்னை ஒரு தலைவனாக ஏற்றுக்கொள்வார்கள். இந்த இஸ்ரவேல் ஜனங்களும் தன்னை தலைவராக ஏற்றுக்கொள்வார், தேவனும் தன்னை அங்கீகரிப்பார் என்று சொல்லி அவர் நினைத்தார். ஆனால் அது நடக்கவில்லை. இஸ்ரவேல் ஜனங்களும் அவரை தலைவனாக ஏற்றுக்கொள்ளவில்லை. தேவனும் அந்த நிலைமையிலேயே மோசேயை தேவன் தெரிந்தெடுக்க முடியவில்லை. ஏனென்றால் அது ஆண்டவருடைய திட்டம் அல்ல. ஆமென். ஒரு பாவத்தோடு கூட ஆண்டவருடைய அழைப்பில் பங்கு கொள்ள முடியாது. ஸ்தோத்திரம். ஆண்டவர் மோசேயை வனாந்தரத்திற்கு அனுப்பினார். அந்த வனாந்தரத்திலே மோசேயினுடைய திருமணம் நடந்தது. அந்த பிள்ளைகள் அவர் பிள்ளைகளை பெற்றார். மனைவி பிள்ளைகள் எல்லாம் அந்த வனாந்தரத்திலே தேவன் அவருக்கு கொடுத்தார். அதற்கு பிற்பாடு அங்கே அவர் தனிமையிலே அவன் உருவாக்கப்படுதல், அவர் உடைக்கப்படுகிறதை நம்ம பார்க்க முடிகின்றது. அந்த வனாந்தர இடத்திலே தேவன் அவரை உருவாக்கினதை நம்ம பார்க்க முடியும். அப்படி உருவாக்கப்பட்டு ஆண்டவருடைய திட்டத்தை செயல்படுத்தும்படியாக ஆமென் ஸ்தோத்திரம். எந்த மோசேயை நம்ம வாசிக்கும் போது சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனாயிருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ, அதே மோசே தேவனிடத்தில் சொல்லுகிறார், தன்னுடைய 80வது வயதிலே, அதாவது 40 வயதிலிருந்து 80 வயதிற்கு போய்விட்டார். 40 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இப்போ மோசே சொல்றாரு, நான் திக்குவாயும் மந்த நாவும் உள்ளவனாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். பிரைஸ் தி லார்ட். ஆனால் அந்த இடத்திலே கர்த்தர் அவரை இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தும்படியாக அவரை அழைத்தார். கரங்களை ஆமென். ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். தேவனாவும் மகிமைப்படட்டும். அந்த இடத்திலே மோசேயை தேவன் அழைத்து அந்த இடத்திலே செயல்படுத்தும்படியாக மோசே இஸ்ரவேல் ஜனங்களை அந்த எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வரும்படியாக ஆமென் ஸ்தோத்திரம். அந்த இடத்துல தேவன் அந்த பார்வோனுக்கு முன்பதாக நின்று எல்லா பார்வோனின் திட்டங்களுக்கும் எதிர்த்து நிற்கும்படியாக, எல்லா பார்வோனுடைய திட்டங்களையும் தேவனுடைய திட்டங்களை கொண்டு வெல்லும்படியாக தேவன் மோசேயை பயன்படுத்தினவராயிருந்தார். கர்த்தருடைய பரிதான நாமம் மகிமைப்படட்டும். இப்படி ஆண்டவர் வேதத்தில் அநேக பாத்திரங்களை தமக்கு பிரியமாக என்னென்ன காரியத்தை அவர்களை கொண்டு செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் திட்டங்களை வைத்திருந்தாரோ அந்தந்த திட்டங்களை அந்தந்த நபர்களை கொண்டு ஆண்டவர் செயல்படுத்தினார் என்பதை நம்ம ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. ஒருவேளை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் திட்டங்களை வைத்திருக்கலாம். கண்டிப்பாக ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் ரட்சிப்பை பெற்ற ஒவ்வொரு ஜனங்களுடைய வாழ்க்கையிலும் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒவ்வொரு ஸ்தானத்திலே கர்த்தர் நம்ம வைத்திருப்பார். எஸ்தர் என்கிற ராஜாத்தை குறித்து நீங்கள் வாசிக்கும் போது ராஜ மேன்மையை கர்த்தர் அவருக்கு கொடுத்திருந்தார். ஆனால் மொர்தேகாய் அவருடைய ராஜ அரண்மனையிலே வெளியே தான் இருந்தார். ராஜ அரண்மனைக்கு வெளியாக இருந்ததை நம்ம காண முடியும். ஆனால் எஸ்தருக்கு அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நீ இந்த ஸ்தானத்தில் இருக்கும்போது, இந்த நிலைமையில் இருக்கும்போது, ஒருவேளை இந்த யூத ஜனங்களை உன்னை கொண்டு மீட்கும்படியாக உனக்கு இந்த ராஜ மேன்மையை தேவன் உனக்கு தந்திருக்கலாமே என்று சொல்லி சொன்னார். ஆண்டவர் இந்த நாட்களில் நமக்கு ஒவ்வொரு மேன்மையும் நமக்கு தந்திருக்கும் போது அந்த மேன்மை நம்முடைய வாழ்க்கையில் எதற்காக தந்திருக்கிறார் என்பதை குறித்து நம்ம சிந்திக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் ஒருவேளை நம் சபையில் பொறுப்புகளை நம்ம வகிக்கிறவர்களாக காணப்படலாம். நம்முடைய வாழ்க்கையில் ஸ்தோத்திரம் தேவன் நமக்கு தாளந்துகளை தந்திருக்கலாம். ஆனால் மோசேயினுடைய வாழ்க்கையில் கர்த்தர் அந்த தாளந்தை கொடுத்த போது தேவன் ஸ்தோத்திரம் அந்த மோசேயை கொண்டு பலத்த காரியத்தை செய்ய முடிந்தது. ஸ்தோத்திரம் எப்பொழுது செய்ய முடிந்தது தெரியுமா? அந்த தாளந்துகள் எனக்கு இல்லை, என்னுடைய வாழ்க்கையில் எதுவுமே இல்லை, நான் மந்த நாவு உள்ளவனாக இருக்கிறேன், திக்குவாய் உள்ளவனாக இருக்கிறேன் என்று சொல்லும்போது ஆண்டவர் அவரை கொண்டு பலத்த காரியத்தை செய்ய முடிந்தது. இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டெடுக்க முடிந்தது. எஸ்தருடைய வாழ்க்கையிலும் அதே போல அந்த யூத குலத்தை அவர்களை கொண்டு மீட்டெடுக்க தேவன் ராஜ மேன்மையை அவர்களுக்கு கொடுக்க முடிந்தது. ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையில் எந்த ஸ்தானத்திலே தேவன் நம்மை வைத்திருந்தாலும் அந்த ஸ்தானத்திலிருந்து நம்மை தேவன் பிரயோஜனப்படுத்த முடியும். இன்னொரு இடத்துல நீங்கள் வாசிக்கும்போது யோனா என்கிற ஒரு மனுஷனை தேவன் அழைத்தார். எதற்காக அழைத்தார் என்றால் நினிவே என்கிறதான பட்டணத்தை மீட்கும்படியாக. நினிவே பட்டணத்தில் இருக்கிறதான ஜனங்கள் எல்லாரும் ஸ்தோத்திரம் பாவத்தில் இருந்தாங்க. அவர்களை மீட்டு வெளியே கொண்டு வரும்படியாக 1,20,000 பேர் அந்த பட்டணத்தில் காணப்பட்டார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம்.
அதோடு கூட மிருக ஜீவன்கள் ஏராளமாக இருந்தது என்று சொல்லி வாசிக்கிறோம். அந்த மிருக ஜீவன்களையும் ஆண்டவர் அழிப்பேன் என்று சொல்லி சொன்னார். யோனா போய் பிரசங்கம் பண்ண சொன்னார். அதற்காக தேவன் அழைத்தார். ஆனால் யோனாவுடைய வாழ்க்கையிலே அவர் அதற்கு நேராக போக முடியவில்லை. அவருடைய வாழ்க்கையிலே அவருக்கு தர்ஷீஸுக்கு நான் போக வேண்டும் என்று சொல்லி தேவன் காட்டின பட்டணத்திற்கு போகாமல் தேவனுக்கு மறைவாக ஓட நினைத்த ஒரு மனுஷன்தான் இந்த யோனா. அவனுடைய வாழ்க்கையிலே பார்க்கும்போது ஸ்தோத்திரம், தேவன் அவனை சற்று திருத்த நினைத்தார். ஒரு விசை அவன் ஆண்டவருடைய சித்தத்திற்கு மாறாக செயல்பட நினைத்தான். ஆனால் அதற்கு பிற்பாடு ஆண்டவர் அவனுடைய வாழ்க்கையிலே இது உன்னுடைய வழி அல்ல, இது உன்னுடைய பாதை அல்ல என்று சொல்லி காண்பித்து கொடுத்தார். அதற்கு பிற்பாடு யோனா சரியான பாதையிலே போய் அங்கு பிரசங்கித்த போது ஆண்டவருடைய திட்டம் அங்கே நிறைவேறினது. கர்த்தருடைய பெரிதான நாமம் மகிமைப்பட்டது. அந்த நினிவே பட்டணத்தின் ஜனங்கள் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டார்கள். 1,20,000 பேரை கர்த்தர் ரட்சித்தார், ஒரே நேரத்தில் ரட்சித்தார். அதற்கு தேவன் சொன்னார், 40 நாட்களில் இந்த நினிவே பட்டணம் கவிழ்க்கப்பட்டு போகும் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை யோனாவின் மூலமாக அங்கே வெளிப்பட்டது. ஆனால் யோனா அங்கே செல்வதற்கு ஸ்தோத்திரம் 40 நாட்கள் ஒருவேளை தர்ஷீஸில் அவர் இருந்திருந்தா அந்த வார்த்தை அங்கே பிரசங்கிச்சிட முடியாது. தர்ஷீஸிலே அவர் யோனா இருந்திருந்தால் இந்த நினிவே பட்டணம் கவிழ்க்கப்பட்டு போயிருக்கும். அவர் தர்ஷீஸுக்கு போவதற்கு மீனுடைய வயிற்றில் 3 நாட்கள் அவர் இருந்தார், இரவும் பகலும் 3 நாட்கள் இருந்தார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு பிற்பாடு நினிவேக்கு போவதற்கு கப்பல் பிரயாணமாய் 3 நாட்கள் அங்கே இருந்தார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. நினிவேயிலிருந்து அவர் பட்டணத்திற்கு போவதற்கு 1 நாள் பிரயாணப்பட்டார். இப்படி 7 நாட்கள் நாம் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதை தாண்டி எவ்வளவு நாட்கள் அவர் கப்பல் பிரயாணத்தில் இருந்தார் என்று சொல்லி நமக்கு தெரியவில்லை. ஆனால் ஸ்தோத்திரம், நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எபேசியர் 5 அதிகாரத்தில் 16ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் போது, எபேசியர் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள் என்று சொல்லி. ஆண்டவர் இன்றைக்கு நம்மை அழைத்திருக்கிறார் என்றால் நம்முடைய காலத்தை, நம்முடைய நாட்களை குறித்து நம்ம ஞானமுள்ளவர்களாக காணப்பட வேண்டும். ஒருவேளை அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடிதியில் நாசமடைவான் என்று வசனத்திலே வாசிக்கிறோம். ஒருவேளை நம்முடைய கடின இருதயத்தை தேவன் மாற்றும்படியாக நம்முடைய வாழ்க்கையிலே சில வாய்ப்புகளை, தருணங்களை ஆண்டவர் நமக்கு தரும்போது நம்முடைய வாழ்க்கையில நம்ம அதை பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய கிருபைக்கு ஸ்தோத்திரம், நம்ம எதிர்த்து நிற்கவே கூடாது. ஆண்டவருடைய கிருபை அளவில்லாமல் நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிறது என்று சொல்லி ஆண்டவருடைய கிருபையை விட்டு நாம் அங்கும் இங்கும் விலகுகிறவர்களாக நம்ம ஒருபோதும் காணப்படக்கூடாது. மாறாக ஆண்டவருடைய கிருபைக்காக நம்ம காத்திருந்து ஸ்தோத்திரம், ஆண்டவரே உம்முடைய சித்தம் என்னுடைய வாழ்க்கையில என்ன, அதை குறித்து எனக்கு தெரியப்படுத்துங்க, நான் அதற்கு நேராக நான் ஓடுவேன் என்று சொல்லி நம்ம சொல்லும்போது ஆண்டவர் நிச்சயமாய் நம்மை நடத்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். நம்மை தாழ்த்தும் போது கர்த்தர் நிச்சயமாய் நம்மை பிரயோஜனப்படுத்த நம்முடைய தேவன் அவர் போதுமானவராய் இருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், நான் நட்டேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினான், விளைய செய்கிறவரோ கர்த்தர் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறார். பிரைஸ் தி லார்ட். நம்முடைய வாழ்க்கையில் ஒருவேளை ஸ்தோத்திரம் நம்ம அநேக பிரயாசங்களை நம்ம படலாம், அதற்கான வெகுமதிகளை எனக்கு உடனே கிடைக்கல, எனக்கு அதற்கான எந்த விதமான பிரயோஜனமும் எனக்கு இல்லை, ஆண்டவருக்காக நான் உழைத்திருக்கிறேன், ஆண்டவருடைய அழைப்பை ஏற்று நான் ஓடி இருக்கிறேன், இவ்வளோ நாட்களும் அங்கே பிரயாசப்பட்டிருக்கிறேன், எனக்கு பெரிய ஒரு ஆசீர்வாதம் ஒன்றும் கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. ஆண்டவர் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் வைத்திருக்கிறதான திட்டத்தை அவர் நிறைவேற்றுவார், நம்முடைய சந்ததிகளை அவர் ஆசீர்வதிப்பார். நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை ஏற்ற நேரத்தில் நமக்கு தர அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஸ்தோத்திரம், நம்மை ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். அவருடைய அழைப்புக்கு நம்ம செவி கொடுக்கும் போது கர்த்தர் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். இந்த வேளையில் நம்ம வாலிபர்களாக காணப்படலாம். வாலிபர்களாக காணப்படும் போது ஆண்டவருடைய சீஷர்கள், இயேசுவின் சீஷர்கள் எல்லாரும் வாலிபர்களான நேரத்திலேயே ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அவருக்கு பின்னாக வந்துட்டாங்க. பிரைஸ் தி லார்ட். நீங்கள் பார்க்கும்போது அப்போஸ்தலனாக தெரிந்து கொள்ளப்பட்ட அநேகர், தீமோத்தேயு, தீத்து, இப்படிப்பட்டதான வேத பாத்திரங்கள் எல்லாரும் வாலிப பிராயத்திலேயே கர்த்தரிடத்தில் வந்து விட்டார்கள். பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு ஆண்டவருடைய பணிக்கு அநேக இடங்களிலே ஆட்கள் தேவையாக இருக்கிறது, அறுவடையோ மிகுதியாக இருக்கிறது, ஆனால் வேலையாட்கள் கொஞ்சமாக காணப்படுகிறார்கள். இந்த நாட்களில் ஆண்டவருடைய வேலைக்கு, ஆண்டவருடைய அழைப்பை பெற்றவர்கள், ஸ்தோத்திரம், ரட்சிக்கப்பட்டவர்கள் எல்லாரும் தேவனுடைய அழைப்பை பெற்றவர்களாக காணப்படுகிறோம். என்ன காரியத்தை நான் ஆண்டவரே உமக்காக செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்டு அந்த அழைப்பை நம்ம பெற்றுக்கொள்ளும் போது கர்த்தர் நிச்சயமாய் நம்மை பிரயோஜனப்படுத்த அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஒருபோதும் நம்மை வெட்கப்படுத்த மாட்டார். ஒருவேளை ஒரு வருஷம் 2 வருஷம் நம்முடைய வாழ்க்கையில் கடந்து செல்லலாம்,
ஆண்டவருடைய ஸ்தோத்திரம் சமூகத்தை விட்டு நம்ம அங்கும் எங்கும் நம்ம ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல், அவருடைய அழைப்பிற்கு செவி கொடுக்காமல் நம்ம அங்கங்கே போயிருந்தா, நிச்சயமாக இந்த வேளையில் ஆண்டவருடைய வசனத்தின்படி நம்ம பார்க்கும்போது, அவருடைய வார்த்தைக்கு நம்ம செவி கொடுத்தால் நிச்சயமாய் கர்த்தர் நம்மை பிரயோஜனப்படுத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். இந்த வேளையில் ஆண்டுடைய சமூகத்தில் நம்ம எல்லாரும் ஒப்பு கொடுக்க போகிறோம். ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். ஆண்டவர்கிட்ட கேட்க போகிறீங்க, அப்பா ஸ்தோத்திரம், என்னுடைய வாழ்க்கையில் உம்முடைய திட்டம் என்ன? என்னை அழைத்திருக்கிறீங்க, என்னை ரட்சித்திருக்கிறீங்க. ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. உம்முடைய பரிபூர்ண திட்டத்தை என்னுடைய வாழ்க்கையில் செயல்படுத்துங்க என்று சொல்லி ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் போது ஆண்டவர் நிச்சயமாய் நம்மை பிரயோஜனப்படுத்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் மீறுதருக்காய் அவர் காயங்கள் பட்டார், உன் அக்கிரமங்களுக்காய் இயேசு நொறுக்கப்பட்டார். உன் மீறுதல்களுக்காய் இயேசு காயங்கள் பட்டார், உன் அக்கிரமங்களுக்காய் இயேசு நொறுக்கப்பட்டார். உனக்காகவே அவர் அடிக்கப்பட்டார், உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். உனக்காகவே அவர் அடிக்கப்பட்டார், உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. பாவி என்று உன்னை தள்ளவே மாட்டார், பாவி என்று உன்னை அவர் தள்ளவே மாட்டார். ஆவலாய் உன்னை அழைக்கிறாரே, பாவி என்றுன்னை அவர் தள்ளவே மாட்டார். ஆவலாய் உன்னை அழைக்கிறாரே, தயங்கிடாதே, நாடி ஓடிவா, தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா. தயங்கிடாதே, நாடி ஓடிவா, தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா. தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா. இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. ஆமென். எல்லாரும் நம்ம இந்த காணொளியை பார்த்து கொண்டிருக்கிற நம்ம யாவரும் இந்த வேளையில் ஆண்டுடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போமா? அப்பா, என்னுடைய வாழ்க்கையில உங்களுடைய சித்தம் என்ன? எதற்காக என்னை இந்த ஓட்டத்திலே அழைத்தீங்க? ஆமென். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேலைக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த நாளிலே அப்பா ஸ்தோத்திரம், உடைய பிள்ளைகள் ஆமென் ஸ்தோத்திரம், நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி உடைய சமூகத்தில் உடைய பாதத்தில் வந்திருக்கிற
ஒவ்வொருவரையும் கர்த்தர் கண்ணோக்கி பார்ப்பீராக. அவருடைய வாழ்க்கையிலே தேவன் வைத்திருக்கிற திட்டங்கள், ஆமென், என்ன காரியத்திற்காக அவர்கள் ஓட வேண்டும், உமக்காக அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் கற்றுக் கொடுப்பீராக தகப்பனே. ஆமென். ஒருவேளை தேவன் ஹல்லேலூயா பெரிய பெரிய ஸ்தானத்திலே உம்முடைய பிள்ளைகளை வைத்திருக்கலாம். ஆமென். ஹல்லேலூயா. ஒருவேளை ஆமென் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா ஒரு ஏழை லாசருவை போல ஆமென் ஹல்லேலூயா ஒரு ஏழ்மையான நிலைமையிலே அவர்கள் காணப்பட்டாலும் கூட ஆமென் ஸ்தோத்திரம் தேவன் அவர்களுடைய வாழ்க்கையில ஏழ்மையான நிலைமைகளை மாற்றி ஆசீர்வதித்து ஆமென் தேவனுடைய திட்டங்களை அவர்களுடைய வாழ்க்கையிலே செயல்படுத்த கர்த்தர் நீர் போதுமானவராய் இருக்கிறீர் தகப்பனே. ஆமென் ஹல்லேலூயா. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் தேவனுடைய அழைப்பை பெற்றவர்களாக அவர்கள் ஓடும்படியாக ஆமென் கர்த்தருடைய பெரிதான திட்டம் நிறைவேற்றப்படட்டும் தகப்பனே. கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். God bless you. மனிதர் யாரிடமும் பாசம் காட்டுவோம், இயேசு மந்தைக்குள் அழைத்திடுவோம். அதி உற்சாகமாய் அதி சீக்கிரமாய் ராஜா பாதையை செம்மையாக்குவோம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். அல்லேலூயா ஜெயம் அல்லேலூயா.